என்னுடைய பேர் வந்து அக்பர் பாதுஷா. நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். எங்களுடைய ஆர்ஜின் வந்து டெய்லரிங். இதுபோல் நாங்கள் டெக்ஸ்டைலில் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி சிவகங்கை எடுத்தால் எல்லா பிராண்டட் செட்ஸும் நம்ம கடையில் கிடைக்கும். இதுபோக லேடிஸ்க்கு சில்கில் இருந்து எல்லா சாரீஸு ஆல் ரெடிமேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்ஸுக்கும் அதே மாதிரி எல்லா ரெடிமேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே கொஞ்சம் பிராண்டட் அந்த மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு காஸ்ட்லியாக தெரியுதுன்னு அந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் கஸ்டமர் தான் அதிகமாக நம்மளுக்கு இருந்தாங்க. இதுக்காக இப்போ பாஜி பட்ஜெட் ஷாப்பிங் சொல்லி சி கிளாஸ் கஸ்டமரையும் கவர் பண்ணுற மாதிரி அது ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது 3 இயர்ஸாக போயிட்டுருக்கு. 1962 அப்பா வந்து பாஜி டெய்லர்ஸ்னு டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1999 என்னோட இன்சார்ஜ் வந்து அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணி சின்னதாக ஒரு 10 into 15 150 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு 8500 ஸ்கொயர் ஃபீட்டில் டோட்டல் ஃபேமிலி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டெய்லரிங்கும் நாங்கள் இப்போ நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம் சார். ஏன்னா அதான் எங்களுடைய ஆர்ஜின். அது இப்போ டெய்லரிங் 59th இயர் ஆயிடுச்சு. 2019 டெய்லரிங்கோட ரேமாண்டு வந்து எனக்கு ஆத்தரைஸ்டு டெய்லரிங் ஹப்பு கொடுத்துருக்காங்க. காதி மினிஸ்டர் மிஸ்டர் பாஸ்கர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இதில் எனக்கு கிடைச்ச லேர்னிங் வந்து டெய்லரிங்கை பொறுத்தவரைய ப்ராம்ப்ட் டெலிவரி, பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங், இது ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக டெய்லரிங்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி ப்ராம்ப்ட் டெலிவரி இல்லாதனால தான் நிறைய பேர் ரெடிமேடுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைலை பொறுத்தவரைய குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. நாங்கள் பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்குறோம். கஸ்டமர் ரெஸ்பான்ஸு ரொம்ப முக்கியமாக பண்ணுறோம். இன்றைக்கி கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் தான் மெயின். 4 ஜென்ரேஷனாக எங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு மெயின் வந்து எங்களுடைய கஸ்டமர் ரெஸ்பான்ஸாக தான் நான் நினைக்கிறேன். பிஸ்னஸில் எங்களுக்கு சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா நியராக மதுரை இருக்கிறது தான். ஏன்னா மதுரையில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்குது, கார்பரேட்ஸ் இருக்குது, மால்ஸ் இருக்குது. அதனால் இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் மதுரை போயிடுவாங்க. ஈவன் டிஃபன் ஷாப்பில் கூட இன்றைக்கி மாதிரி போயிட்டுருக்காங்க சிவகங்கையிலேருந்து. அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது. அது பெரிய சேலஞ்சு தான் எங்களுக்கு. நாங்கள் மெயினாக எடுத்த ஃபோக்கஸே அதுதான். இங்கேருந்து மதுரைக்கு போகிற கஸ்டமரை சிவகங்கையிலே வாங்க வைக்கணும். அந்த ரீசனுக்காக நாங்கள் எதுக்காக போகிறான்னு பார்த்து எல்லா பிராண்டையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம் சிவகங்கையில். அதில் ஒரு 70-80% சக்ஸஸ் ஆகிடுச்சு. நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் கோவிடில் கூட எங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் பிஸ்னஸ் லாஸ் இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நான் சொன்னது தான். லாக்டவுன் போட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் இல்லை, யாரும் சிவகங்கை விட்டு வெளியே போகலான்னு சிவகங்கையில் உள்ளவங்க லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதனால் லாஸ்ட் இயர் எங்களுக்கு நல்லாவே இருந்தது. இப்போ புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் தெரியுமோ அதை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ஒரு பிஸ்னஸ்லேயே இருக்கணும். சில பேர் கொஞ்ச நாளில் சக்ஸஸ் ஆனோன்னா டக்குன்னு அடுத்தடுத்த பிஸ்னஸ்க்கு போகிறாங்க, தெரியாத பிஸ்னஸ்க்கு போகிறாங்க. அதனால் பெரிய ஃபெயிலியர் ஆகிடுது அவங்களுக்கு. என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, என்ன பிஸ்னஸ் தெரியுதோ அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையே அதிலேயும் பண்ணால் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணலாம். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக எனக்கு பிகேசி சாருடைய அறிமுகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பிகேசியில் இப்போ நம்ம ஜிஎஸ்டி, ஐடி ஃபைல் பண்ணுறது, இன்டர்னல் ஆடிட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த 2 இயர்ஸ் அவங்களோட ஜேர்னி பண்ணதில் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ்லேருந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸில் எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வர அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிகேசியில் போனதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜாக நினைக்கிறேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு இது என்னென்னா, ஆல் சொல்யூஷன் பிஸ்னஸில் இன்றைக்கி சாஃப்ட்வேர்லேருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங்லேருந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்லேருந்து ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பிகேசியாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு.